Hello guys, welcome to IFX. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊட்டியிலே ஃபேமஸான பெஞ்ச்மார்க் கம்பெனியோட சாக்லேட் ப்ராசஸிங், சாக்லேட்டோட கசப்பான வரலாறு அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே டீ எப்படி ப்ராசஸிங் பண்ணுறாங்க, டீ எப்படி உருவானது, அதை பற்றின ஹிஸ்ட்ரியும் பெஞ்ச்மார்க் கம்பெனியோட ஃபுல் ரிவ்யூவும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஊட்டியோட பெஸ்ட் பட்ஜெட் பிளேஸஸை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. பெஞ்ச்மார்க் ஃபேக்ட்ரியில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் இங்கே நிறையா வீடியோ கேம்ஸ் இருக்குங்க. இங்கே மசாஜர் சேருமே அவைலபிளாக இருக்குது. 5D தேட்டருமே இருக்குது. இங்கே 5D தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. இங்கே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட்டுமே இருக்குது. இங்கே நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்குது. இது நம்ம 5th ஸ்பாட்டுங்க. இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. இங்கே 5D தேட்டருமே இருக்குது. வாங்க போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஒரு பேண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பேண்டில் இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு ஃப்ரீயாக சாக்லேட் கொடுப்பாங்க. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். இங்கே என்ட்ரி டிக்கெட் பர் பர்சனுக்கு 30 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. உள்ளே என்டர் ஆனோடனே சாக்லேட் ப்ராசஸிங் பண்ணுற மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சாக்லேட்னா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுனா அது சாக்லேட் தாங்க. அப்பேற்பட்ட சாக்லேட்டோட கசப்பான வரலாறு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க சாக்லேட்டோட டார்க் சைடோட ஹிஸ்ட்ரியும் அதோட மேக்கிங் ப்ராசஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த சாக்லேட் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1900 BCயில் இது கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. இந்த சாக்லேட்டுக்கு 2 வரலாறு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஸ்டேட், அதாவது திரவ நிலையில் இருக்கப்போ அதோட வரலாறும், அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்டை சாக்லேட் எப்போ பாரா மாற்றினாங்க அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாக்லேட் இந்த வார்த்தை ஆஸ்டெக்ஸ் என்ற மொழியிலேருந்து தான் எடுத்தாங்க. அதோட பொருள் பார்த்தீங்கன்னா கசப்பான மருந்துன்னு சொல்லுவாங்க. சாக்லேட்டுன்றது தியோப்ரோமோ கக்காவா அப்படின்ற ஒரு மரத்துலேருந்து எடுக்கப்பட்டது. கக்காவோ மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட கொக்கோ மரத்தோட காயிலேருந்து எடுக்கப்பட்ட விதையிலேருந்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க. பொதுவாக கொக்கோ காயில் 30 to 40 சீட்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இந்த கொக்கோ மரம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் வரைக்கும் கூட வாழ தகுதியானது. ஆனால் இதுக்கு 25 வருஷம் மட்டும்தான் காய் தரும். 75% சென்ட்ரல் அமெரிக்காலையும் சவுத் அமெரிக்காலையும் ஆப்பிரிக்கா காடுகள்லையும் இந்த மரம் விளையுது. இது 1900 BCயில் முதல்ல சென்ட்ரல் அமெரிக்காவில், அதாவது இப்போ இருக்க மெக்சிகோவில் வாழ்ந்த மாயன் மற்றும் ஆஸ்டெக் பழங்குடியினர் மக்களால் கொக்கோ கண்டுபிடிக்கப்பட்டது. இது இவங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற சடங்குகளுக்கு இவங்க பயன்படுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம் கொக்கோவை மாயன்கள் முதல்ல இதோட விதையை அரைச்சி மிளகும் சேர்த்து திரவ நிலையில் இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. மாயன் நாகரிகத்தில் யாராச்சும் போரில் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு பரிசாக 3 கொக்கோ விதைகளை இவங்க அன்பளிப்பாக வழங்கினாங்க. பின்பு கொக்கோவை இவங்க கடவுளோட பானமாக இவங்க நம்பினாங்க. இவங்க யாரை கடவுளாக வழிபட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா குக்குலோன்ற ஃபெதர் காடை இவங்க வழிபட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த கொக்கோவை வச்சு பல இடத்துக்கு பண்டமாற்று முறையாக நாணயமாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆஸ்டெக்ஸ் மன்னரை பார்க்கறதுக்கு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஹெர்னாடோ கார்டஸ் என்ற ஒரு பயணி இந்த கொக்கோவை ஸ்பெயின் நாட்டுக்கு முதல்ல வணிகம் செய்கிறாரு. கொக்கோ பானத்தை இவங்க முதல்ல ஸ்பெயினில் வயிற்று வலிக்கான மருந்தாக இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொக்கோவை சக்கரை தேன் சேர்த்து ராஜ விருந்து பானமாக இவங்க பருகுறாங்க. அதுக்கப்புறம் கொக்கோவை இவங்க செல்வந்தரோட பானம்னு கூட அழைத்தாங்க. இதன் பிறகுதான் சாக்லேட் எப்படி பார் வடிவம் பெற்றதுன்ற வரலாறை பற்றி பார்ப்போம். 1502 மார்க்கோ போலோவால் வணிகம் செஞ்சு பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சாக்லேட் அனுப்பப்படுது. 1585 ஐரோப்பியர்கள் சாக்லேட்ல மிளகாயை நீக்கிட்டு தேன் மற்றும் சர்க்கரையை சேர்த்து பயன்படுத்திட்டு வராங்க. 18ஆம் நூற்றாண்டில் 1847 ஜோசப் ஃப்ரே அண்ட் சன்ஸ் அவர்களால் தான் முதல்ல சாக்லேட் பார் வடிவமாக்கப்படுது. அதன் பிறகு 1858 கொக்கோ பவுடர், கொக்கோ பட்டர், கொக்கோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா கண்ட்ரீஸ்க்கு சாக்லேட்டை பற்றி தெரிய வருது. இதனால டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளையுமே அதிகமாகும். இந்த உலகத்திலே 75% கொக்கோ மெக்சிகோலையும் சென்ட்ரல் அமெரிக்காலையும் விளையுது. இவங்களுக்கு ஏற்பட்ட டிமாண்ட் அதிகமான காரணத்தினால இந்த கொக்கோவை எர்த் ஈக்குவேட்டர் ரீஜியனான வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்க ஐவரி கோஸ்ட்ன்ற பிளேஸில் அதிகமாக பயிரிடுறாங்க. இந்த கொக்கோவை அறுவடை பண்ணுறதுக்கு குழந்தை தொழிலாளர்களை அதிகமாக இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவில் வறுமையோட காரணத்தினால இவங்க பெற்றவங்களே இவங்களை 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வித்துடுறாங்க. இவங்க அதிகமாக குழந்தை தொழிலாளர்களை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்மியான சாப்பாடு கொடுத்து அதிக நேரம் வேலை வாங்குவாங்க. இவங்களை ஏன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அதனால இவங்க சம்பளமே கொடுக்க மாட்டாங்க.
பல கொடுமை பண்ணுவாங்க. இதில் சில குழந்தைங்க இறக்கவுமே செஞ்சுருக்காங்க. இதிலேருந்து பல குழந்தைங்க தப்பிச்சுமே போயிருக்காங்க. தப்பிச்சு போய் இவங்களோட வாழ்க்கையை பற்றி இந்த வெளி உலகத்துக்குமே சொல்லியிருக்காங்க. த டார்க் சீக்ரெட் ஆஃப் சாக்லேட் என்ற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நிக்கி மிஸ்ராட்டியால் இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 19 லட்சம் குழந்தைகள் வந்து இவங்க அடிமையாக்கி வச்சுருந்துருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உலகத்திலே அதிகமாக குற்றம் நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுல தான். இது ஏன்னா இது கரப்டட் கண்ட்ரி அண்ட் கவர்மெண்ட். சைல்ட் லேபரை டார்க் சாக்லேட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாக்லேட்டுன்றது ஆடம்பரமே தவிர அத்தியாவசியமானது கிடையாது. சாக்லேட்டை அளவோடு சாப்பிடுவோம், சைல்ட் லேபரை ஒழிப்போம். வாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே சாக்லேட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ண பீன்ஸை ட்ரை பண்ணிவிட்டு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு அதோட வேஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஸ்டிங் ப்ராசஸில் இந்த பீன்லாம் ரோஸ்ட் பண்ணி இது மூலமாக இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுவாங்க. லிக்விஃபிகேஷன் ப்ராசஸில் பீன்ஸோட ஷெல்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லிக்விஃபை பண்ணுவாங்க. இந்த லிக்விஃபை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 95 to 105 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுவாங்க. பிளெண்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கோகோ மாசு, சுகரு, கோகோ பட்டர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவாங்க. இப்படி ஆட் பண்ணுற மூலமாக 3 டைப் ஆஃப் சாக்லேட் நமக்கு கிடைக்கும். டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டுன்ற 3 சாக்லேட் நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கான்ச்சிங் அண்ட் டெம்பரிங் சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து மிக்சர் எல்லாத்தையுமே ஒரு பார் ஷேப் மெட்டல் பிளேட் கண்டக்டரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அப் டு 3 டேஸ்க்கு. ஃபைனல் ஸ்டேஜாக ஃப்ரீஸ் பண்ண சாக்லேட்டை இவங்க 3 டேஸ் கழிச்சு எடுக்கிறாங்க. எடுத்த சாக்லேட்டை வந்து இவங்க அசம்பிளி செக்ஷனுக்கு அனுப்பிச்சாங்க. ஏதாவது மிஸ்டேக்கன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பேக்கேஜிங் லைனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பேக்கேஜிங் லைனை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர் கையில் போகுது. இந்த 1 kg டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 800 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. இங்கே விசிட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு சாக்கோ பார் ஃப்ரீயாக நமக்கு கொடுப்பாங்க. ஃபேக்ட்ஸ் அபவுட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா மாயன் அண்ட் ஆஸ்டக் பழங்குடியினர் காலத்தில் இது ஒரு கரன்சியாகவே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கோ போலோ பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி சாக்லேட்டை ஸ்பெயினுக்கு இவங்க ட்ரேட் பண்ணதுனால அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு சாக்லேட் டேவாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2019 நடந்த கின்னஸ் ரெக்கார்டில் வேர்ல்டு எக்ஸ்பென்சிவ் சாக்லேட்னா அது ஃபேபிள்ன்ற ஐடிசி கம்பெனியோடது. இதோட சாக்லேட்டோட 1 kg ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.3 lakhsக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து 50% வரைக்கும் ரெடியூஸ் ஆகுது. நம்ம சாக்லேட்டோட ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு நியர்பையில் இருக்க பில்டிங்கில் போயிட்டு டீ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளான்டேஷன் அப்படின்னா நம்ம ஊட்டி தாங்க. டீ வந்துட்டு ரொம்ப பியூர். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீ வெரைட்டி ஆஃப் க்ரீன் டீ, பிளாக் டீ, ஸோ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் இதில் வந்துட்டு இது பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதான் நம்ம மேலே வாங்க, நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு டீ சேட்டா ஒரு கட்டஞ்சாய் பையா ஏக் சாய் இப்படின்ற வார்த்தை இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் சொல்லிட்டு இருக்கோம். தண்ணிக்கு அடுத்து அதிகமாக குடிக்கிற பானம்னா அது டீ தாங்க. பேச்சுலர் லைஃப்பில் பலருக்கும் இந்த டீ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட டீயோட வரலாறு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். த ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ. பல ஆயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சைனாவில் வாழ்ந்த ஷெங் நாங்ன்ற விவசாயி மூலிகையை தேடி காட்டுக்குள்ளே அலைஞ்சாராமா. அப்போ பல விஷச்செடிகளை இவர் தெரியாமே சாப்பிட்ருக்காரு. இவர் கிட்டத்தட்ட சுமார் 72 விஷச்செடிகளையுமே சாப்பிட்ருக்காரு. அப்போ காற்றுல வந்த ஒரு இலையை இவர் தெரியாமல் சாப்பிட்றாரு. திடீர்னு சோர்வாக இருந்த இவருக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிது. அந்த இலை தான் தேயிலைன்னு சொல்லிட்டு சீன நாட்டுப்புற கதைகளில் இதை சொல்கிறாங்க. சுமார் 6000 வருடத்திற்கு முன்பு தான் தேயிலையை வந்து சீனாலேயே பயிர் செய்கிறாங்க. முதல்ல இவங்க தேயிலையை சாப்பாடு மாதிரியும் சூப் மாதிரியும் வேக வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க. உணவாக இருந்த தேயிலை வந்து 1500 வருடத்திற்கு முன்பு தான் இதை சீன மக்கள் வந்து ஒரு பானமாகவே இதை குடிச்சிட்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட பானம் தான் இப்போ நம்ம டீன்னு அழைக்கிறோம். இதை வந்து சைனா மக்கள் வந்து மேட்சான்னு சொல்லி அழைப்பாங்க. டீ வந்து ஒரு ட்ரிங்காக மாறினதுக்கப்புறம் இதை அரசர்கள் கலைஞர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இதோட ருசி மற்றும் மருத்துவத்தை அறிஞ்சுக்கிட்ட அவங்க எழுத்தாகவும் ஓவியமாகவும் இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. 9ஆம் நூற்றாண்டில் இருந்த டாங் டைனாசிட்டி அரசர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஜப்பானீஸ் மாங் வந்து சைனாவில் இருக்க டீயை ஜப்பானுக்கு கொண்டு போகிறாரு. ஜப்பானில் டீ வந்து செம்ம ஃபேமஸ் ஆகுது. அங்கேயும் அதை பயிரிட ஆரம்பிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் இந்த தேயிலையை பற்றி தெரிய வருது. உடனே டச் வியாபாரிகள் கப்பலில் வந்து தேயிலையை யூரோப் முழுவதும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அரச குடும்பத்தில் இந்த தேயிலையை 3 வேளையும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டோட இறுதியில் பிரிட்டிஷ் கம்பெனி உலகம் முழுவதும், அதாவது கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இந்த தேயிலையை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் ஒரு டீயோட விலை காஃபியை விட 10 மடங்கு விலை அதிகமாகவே வச்சு இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் உலகம் முழுவதுமே டீ
டீ பரவி இருந்தாலும் மிக அதிகமாக விளைஞ்சது என்னமோ சைனால தான். பிரிட்டிஷ்காரங்க என்னடா அது சைனால மட்டுமே விளைஞ்சிட்டு இருக்கு, நம்மளோட நாட்டிலையுமே இதை பயிரிடணும்னு யோசிச்சு தேயிலையை அதிக வெள்ளி நாணயங்கள் கொடுத்து வாங்குறாங்க. வெள்ளி நாணயங்கள் கொடுத்து வாங்குறது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால இவங்க ஓபியம்னு சொல்லப்படுற அபின் செடியை கொடுத்து இவங்க தேயிலையை வாங்கிட்டு வராங்க. சீன மக்கள் போதைக்கு செம்ம அடிக்ட் ஆகுறாங்க. ஹெல்த் ப்ராப்ளம்ஸை நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. இதனால சீன மக்கள் ஓபிஎம்மை போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓபிஎம்மை தடை செய்யவுமே ஆரம்பிக்கிறாங்க. தேயிலையை தரமாட்டோம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இவங்க எதிர்ப்பு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் பிரிட்டிஷ்க்கும் சைனாக்காரங்களுக்கும் முதல்ல போர் ஆரம்பிக்குது. அந்த போர் தான் ஹிஸ்டரியில் பேசப்பட்ட ஓபிஎம் வார். இதுக்கு நடுவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராபர்ட் ஃபார்ச்சுனரை ஒருத்தரை சைனாக்கு அனுப்பி சில தேயிலையோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு சைனாவில் இருக்க தேயிலை பயிர் பண்ணுற தோட்டக்காரர்களையும் விவசாயிகளையும் சைனால இருந்து இந்தியாவுக்கு யாருக்குமே தெரியாமல் கடத்திட்டு வராங்க. இந்தியாவில் இருக்கிற டார்ஜிலிங்ன்ற ஒரு இடத்துல முதல்ல தேயிலையை பயிர் பண்ணுறாங்க. டார்ஜிலிங்கில் இருந்து தான் தேயிலையை ஊட்டிக்கும் மூணாருக்கும் அசாமுக்கும் பயிரிடுறாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வசம் இருந்த இந்தியா முழுவதும் இந்த டீ பிஸ்னஸ் உலகம் முழுவதும் மிக லாபம் கொடுக்குற தொழிலாகவே மாறுச்சு. அதற்கப்புறம் மற்ற நாடுகள் டீ விவசாயத்தை வளர ஆரம்பிக்கிறாங்க. டர்க்கிஸில் ஒரு வித்தியாசமான டீயும், ஸ்ரீலங்காவில் வேற விதமான டீயும், டிபெட்டில் சால்ட் கலந்த டீயுமே விற்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கலாச்சாரம் எவ்வளோ வித்தியாசமாக இருந்தாலுமே நம்மளை ஒன்றிணைக்கிறது இந்த டீ மட்டும்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ டீ பிடிக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ குடிப்பீங்க, இதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ டீயோட ஹிஸ்டரியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபேக்டரிக்குள்ள போய் டீ எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, அது எப்படி பேக்கேஜிங் பண்றாங்கன்ற டீடைல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க டீ ஃபேக்டரியில எப்படி டீ ப்ராசஸ் பண்றாங்கன்னா, டீ எஸ்டேட்ல வளர்ந்துருக்க தேயிலையை இவங்க ஒர்க்கர்ஸ் மூலமா இதை கையில பிளக் பண்ணிட்டு வருவாங்க. செகண்ட் ப்ராசஸ்ல விதரிங் சொல்லுவாங்க. இந்த விதரிங் ப்ராசஸ்ல தேயிலையில இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் போற வரைக்கும் இண்டோர்ல காய வைப்பாங்க. தேர்ட் ப்ராசஸ் ரோலிங். இந்த ரோலிங் ப்ராசஸில் தேயிலை எல்லாத்தையுமே ரோலர் மிஷினில் போட்டு இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. ஆக்சிடைசேஷன். இந்த ஆக்சிடைசேஷன் ப்ராசஸில் தேயிலை எல்லாத்தையுமே ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு அதோட ஏர் மாலிகூல்ஸ் போகிற வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு பிளாக் கலரில் வர வரைக்கும் ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. ட்ரையிங். இந்த ட்ரையிங் ப்ராசஸில் தேயிலையை சூடான காற்று மூலமாக உலர வைப்பாங்க. உலர வச்சுட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. இந்த கிரைண்டிங் ப்ராசஸில் டீ எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கிரைண்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு தேயிலையிலேருந்து 24 டைப் ஆஃப் டீ இங்கே தயாரிக்கிறாங்க. இதோட ப்ராசஸ் அவ்வளோதாங்க. நம்ம டீயோட ப்ராசஸிங் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே நம்ம ஃபேக்ட்ரியில் டீயும் கொடுக்குறாங்க. அந்த டீயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டேஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கு? டீயோட டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட் ப்ரோ. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா பெஞ்ச்மார்க்கோட ஹப்புக்கு போகிறோம். அவங்க ஹப்பில் தான் சாக்லேட்டு, டீ தூள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ரிவ்யூவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் யூஸ் பண்ணுறது. இது வந்து இது வந்து சிட்டிடோரா டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அலர்ஜி, ரேஷஸ் அந்த மாதிரி அலர்ஜி வருது இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு முகம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லெமன் கிராஸ் யூஸ் பண்ணுவாங்க. அலர்ஜி அதான் டேபிள் மாதிரி அதெல்லாம் வருது, அதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணாமல தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க. டைரக்டா அப்ளை ஒரு காட்டன் வச்சு டிப் பண்ணி அத மேல ஆட் பண்ணுங்க. இது வந்து லெமன் கிராஸ். இது வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது ஸ்மெல்லா இருக்கும்னா இது போட்டுக்கலாம். இது வந்து அந்த மஸ்கிட்டோஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து கேம்பர் 1 ல இருந்து 7 வயசு இருக்கு குழந்தைங்களுக்கு கோல்டு, காஃப், நெஞ்சு சளி அந்த மாதிரி இருக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கின் க்ளோயிங்கா, ஹேர் க்ளோயிங்கா, ஷைனிங்கா யூஸ் பண்ணுறது. ஆல்மண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஹெட்ஏக், ஸ்டீம், காஃபுக்கு. ஓகே. இந்த கல்திரி ஆயில் வந்து நீட் பெயின், ஜாயிண்ட் பெயின், நெக் பெயின் எல்லாம் பெயின். ஹெட் பெயின் நம்ம லெக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பெயின் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பெயின் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இந்த கேம்ப் ஆயில் வந்து 5 இயர்ஸ் இருந்து 7 இயர்ஸ் சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்க. ஓகே. இது வந்து சிட்டி டோர் அங்கிட்டு வந்து டேண்ட்ரஃப்க்கு. ஓகே ஓகே. அப்புறமா அந்த பக்கத்துல இரினாங்க மைக்ரேன் ஆகும் ஒன் சைடு ஹெட்டேக். அப்ப சிட்டி நாள்ங்கிறது வந்து அது என்னது அந்த இதுவா அல்ல அந்த ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல ஆல்மண்ட் ஆயில் ஸ்கின்னுக்கு. இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அது போக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே நாங்கள் சாக்லேட் அண்ட் ஆயில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து வேறு லொக்கேஷன் போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊட்டியிலே செம ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டனை நம்ம டீம்மேட்ஸோட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு நியர்பையில் இருக்க ஷாப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஊட்டிக்கு நம்ம டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சாக்லேட் டீயோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். until then bye from team IFX.